யாரு? மாசிலாமணியா? ஆமா சாமி. என்ன பள்ளிக்கூடத்து வியாபாரம் எல்லாம் ரொம்பவும் பலமா இருக்கு போல் இருக்க. எல்லாம் பகவான் அருள் அப்பா. சாமி என்ன மாசி? ஒன்றும் இல்லை சாமி, செலவுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுங்க சாமி. ஐயோ, நான் கடன் கொடுப்பதும் இல்லை வாங்குவதும் இல்லப்பா. இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தம். சாமி மாசி, நீ ஏதாவது வேலை செய்யறது தானே? நான் வேலை செய்து சாப்பிடணும்னு என் தலையில ஒண்ணு எழுதல சாமி. அப்போ உங்களை காப்பாத்துற ஆண்டவன் என்னையும் காப்பாத்துவான். பைத்தியக்காரா, ஆண்டவன் என்ன செய்வார்? கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் கால் வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் அப்பா. வர்றேன் சாமி, வர்றேன். விடு என் கையை, மூர்க்கனே. சுந்தரி, உன் பத்தினி வேஷத்தை தான் ராத்திரி பார்த்துட்டானே, இன்னும் என்ன? மிருகமே. ஏய், இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே வருவேன். அப்படி இப்படி ஆட்டம் காட்டின அவ்வளவுதான். உன் உடம்பு தோலை உயிரோட உரிச்சிடுவேன். நான் சொன்னா சொன்னதுதான். ராத்திரிக்கு வர்றேன். அக்கா, அக்கா, வள்ளி அக்கா, நீதான் என்ன காப்பாத்தணும். என்னடி இது புது நாடகம்? நாடகமா? பின்ன உன் பழைய நாடகம் தான் மண்டபத்தண்டை வெளுத்து போச்சே. மசம் இருந்துகிட்டு ஆள் மயக்கிற தொழில ஆரம்பிச்சுட்ட. அக்கா, அநியாயமா பேசாதே. பெரிய நியாயக்காரி நீ. என் மச்சான் இன்னி ராத்திரி உன் கூடாரத்துக்கு வருதா இல்லையா? என்கிட்ட உண்மையை ஒழிக்காம சொல்லிடு. அக்கா, சத்தம் போடாம நான் சொல்றத கேளு. நான் ஒண்ணும் உன் மச்சான் இங்க வர சொல்லல. ஜக்கம்மா ஆணையா சொல்றேன். உன் மச்சான இம்மி கூட நான் மனசுலயும் நினைச்சதில்ல. எப்படியாவது என்ன கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்ப கூட இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசி ராத்திரி வேற வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கான் உன் மச்சான். சத்தியமா? சத்தியமா சொல்றேன் அக்கா. இனி என்னால பொறுக்கவே முடியாது. இன்றிரவு என்ன நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். நீயும் என்ன போல ஒரு பெண் தானே அக்கா. எனக்காக இறங்க மாட்டாயா அக்கா? சுந்தரி, அழாதே. அப்படியானால் என்னை காப்பாற்றுகிறாயா? சுந்தரி, செக்கம்மா தான் உன்னையும் என்னையும் காப்பாத்தணும். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது. இன்னி ராத்திரி ஏன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம்? எவ்வளவு நாளைக்கு காத்திருக்கிறது? காத்திருக்கிறதா? காத்து இருக்கும், போகும், வரும். அது ஒரே இடத்துல இருக்கிற வஸ்துவா என்ன அது? அடச்சே, விளையாடாத. உங்ககிட்ட முக்கியமான சமாச்சாரம் சொல்றதுக்கு வந்தேன். ரொம்ப முக்கியமான சங்கதியா? அப்ப வேண்டாம். அட சொல்றத கேளப்பா. உங்க சிநேகிதரோட பேசிக்கிட்டு இருந்ததுனால கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. மிருதங்கத்தையா? அப்படின்னா தான் தேவையில்லையே. குரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடி. அக்கிரமக்கார ஆம்பளைங்க கிட்ட அமுட்டுக்கிட்ட பொம்பளைங்களுக்கு பல பக்கத்துல இடி. அது போல சுந்தரிய கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பரிதாபமா இருக்கு. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். எப்படி காப்பாத்துறது? அங்கதான் எல்லாவனும் இடுதறியனா இருக்கானே உங்க கும்பல். அட பைந்தாங்குழி, நீங்க ஒண்ணு அங்க வர வேண்டாம். சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலாடஞ்ச மண்டபத்துல இருப்பா. வந்து கூட்டிட்டு போயிட சொல்லு. அப்படியா? சரி, சுந்தரிய கூட்டிட்டு போயிட்டா மண்டபம் காலி. நமக்கு ஒரு இல்லையா? நான் போய் சொல்லிடுறேன். முதுக கொஞ்சம் காமி. ஏன் காமிய நல்லா திரும்பி. ராத்திரி கூட்டிட்டு வர சொல்றேன். தம்பி ஜக்கா, விஷயம் வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த நிரந்தரிய பார்த்தேன். அவ சொல்றா இன்னைக்கு ராத்திரி சுந்தரிய கூட்டி கொண்டாந்து அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கே அதுல விட்டுடுவாளாம். நாம கூட்டிட்டு போகணுமா? என்ன செய்ய போறீங்க தம்பி? ஒண்ணு செய்வோமே. என்ன? அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கே அதையே வாடகைக்கு வாங்கிட்டான். சே, அதற்கெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஜக்கா. என்ன முடிவு? பண்டார தெருவில் நம்ம வீடு ஒண்ணு காலியா இருக்குது இல்ல? இருக்கு. ஊர் கோடி ஒருத்தருக்கும் தெரியாது. அதில் நம்ம சுந்தரிய குடி வச்சிட போறேன். ஐயோ, என்னங்க தம்பி வர வர வேகமா போறீங்களே. இந்த காலத்துல வேகமா போனா தான் வேலை நடக்கும் ஜக்கா. வேகம் வேணும், அதுல முன்னால ஒரு வி போடணும். அப்படின்னா விவேகம். அப்புறம் உங்க நோக்கம்.
சுந்தரி, என் ஆசைக்கடலே, அமிர்த கட்டியே, உனக்காக நான் எத்தனை இரவுகள் தூங்கவில்லை தெரியுமா? ஆஹா, என் சுந்தராங்கி, ஆஹா, என் தங்கமே, இன்றாவது என் மீது தயவு வைத்தாய். அதற்காக நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது. என் உல்லாச ராணி, உலகத்து பேரழகி. வள்ளி வள்ளியாவது கள்ளியாவது உன் கால் தூசி கூட பெறமாட்டாளே அந்த வள்ளி. ஓ, வள்ளி வந்து விடுவாளா என்று பயப்படுகிறாயா? வரட்டுமே, நான் இருக்கிறேன். அந்த கழுதை முன்னாலேயே நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். அவள் மீது எனக்கு உண்மையில் ஒரு துளி கூட ஆசை கிடையாது. அடியன் அற்புதமே, என் ஆசையெல்லாம் உன்னிடம் தானடி. உனக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை. சுந்தரி, ஏ தெய்வமே, உன் ஒளியை அதிகமாக்கி இவள் அழகை அனுபவிக்கிறேன். அனுபவிப்பாயடா என் அழகு ராஜா. நீயா? மோசக்காரனே, நயவஞ்சக நரியே, உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று, இதுதான் உன் ஆசையோ? ஆசை என் இஷ்டமடியதெல்லாம். நீ யார் என்னை கேட்க? நான் ஆண் பிள்ளை. அதனால் மீசையை விதவிதமாய் வைத்துக் கொள்வதை போல் ஆசையும் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறாயா? துரோகி, சட்ட மாற்ற மாதிரி பொம்பளையை மாத்திக்கிட்டே போற சதிகார நீதாங்கிறத இப்பதான் தெரியுது. தெரிந்து என்ன செய்துவிட முடியும்? நானும் ஒரு தொம்பர பெண், சுந்தரி அல்ல. என் ரத்தத்திலும் காட்டுத்தனம் ஓடுது. எடு உன் கட்டியை. ஏ ஆம்பளை, எடு, இல்ல உன்னை விட மாட்டேன். நம்பிக்கை துரோகி. சுந்தரி எங்கே? சுந்தரி எங்கே? சுந்தரி எங்கே? வள்ளி, 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 வள்ளி. சுந்தரி, அத்தான், எனக்கு என்னமோ ஒரே திகிலாக இருக்கிறது. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. சீக்கிரத்தில் நாடறிய நம் கல்யாணம் நடப்பதற்கான வழியை காண்பதுதான் இனி என் வேலை. என்னை கைவிட்டு விட மாட்டீர்களே அத்தான்? ஒரு காலம் இல்லை சுந்தரி. வாழ்ந்தால் நாம் இருவரும் தான் வாழ்வோம், இல்லை இருவரும் இறப்போம். என் பாக்கியமே பாக்கியம். சரி, உனக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வருகிறேன். நான் வரட்டுமா? அத்தான், பயப்படாதே சுந்தரி, நான் வருகிறேன். சீக்கிரம் வந்து விடுங்கள் அத்தான். சரி. எங்கே வள்ளி? வள்ளி, 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 சுந்தரி, வள்ளி, வள்ளி, எங்க? வள்ளி எங்க? காணாமே. வள்ளி, சுந்தரி காணாமே. சுந்தரி காணாமா? காணாம். எங்க சுந்தரி? வள்ளி, சுந்தரி காணாம். சுந்தரி காணா. சுந்தரி, வள்ளி, சுந்தரி, சுந்தரி, சுந்தரி காணாமா? வீரா, வீரா, அதோ யாரு? அதோ சுத்தி வர்றா. அவளை கேட்டா தெரியும். டேய் சமக்க விடுறா.
ஏண்டி சொக்கி, எங்கடி வள்ளி சுந்தரியும்? எங்கடி சக்கி எங்க? வள்ளி? எங்கடி சுந்தரி வள்ளி? வள்ளியா? வள்ளி எங்கடி? என்னடி முழிக்கிற? இங்கதானே இருந்தாங்க. இருந்தாங்களா? என்னடி முழிக்கிற? சொல்லடி வள்ளி சுந்தரி எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? சொல்லு. கள்ளமா இருந்தா தெரியாதா? சொல்லும்மா. வாடி. தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாதா? அடி பாவி, எங்கடி வள்ளி? அம்மா இவளுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாதும்மா. எங்கடி இருக்கா? சொல்லடி உண்மையை. எங்க சுந்தரி வள்ளி? என் வள்ளி எங்க? எனக்கு தெரியாது. சொல்லு உண்மையை. எனக்கு தெரியாது. தெரியாது. சுந்தரியோட ஆசனாயன் யார்? அதுவும் தெரியாது. தெரியாது. உண்மையை சொல். உடம்பத்தால உரிச்சு போடுவேன். சத்தியமா தெரியாது. சொல். தெரியாது. சுந்தரி ஒரு நாள் சொன்னா இந்த ஊரு மெராஸ்தாரு மகன்னு சொல்லி. அப்போ உனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல். அடி சண்டாளி, எங்கடி அம்மா வள்ளி? சொல்லடி. எனக்கு தெரியாதுமா. அவ சொல்ல மாட்டாக்கா, வாங்க போலாம். ஓய் திரவியம் பிள்ளை, எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா என்ன பார்க்க வந்தீரு? சொந்த முகத்தை வச்சுக்கிட்டு தாங்க வந்தேன். வேற முகம் யாருங்க கொடுப்பா? கொடுத்தாலும் பிரயோஜனம். என்ன சொன்ன? என் பையன் அர்ஜுன் வீட்டுல சாப்பிட்டான். இதுக்கு நான் என்ன பண்றது? அவனும் படிச்சவன், இவனும் படிச்சவன். வீட்டை விட்டு வெளியே விரட்டுறது. ஆஹா, மகா விரட்டி விடுவீங்களே. உங்க பையனா இருந்தா ஜாதி விட்டு தள்ளி விடுவீங்களே, இல்ல கழுத்தை தான் சீவி விடுவீங்களே. சர்தான் விடுங்க. அது என்ன கூட்டம்? அடே, இங்கதான் வர்றாப்ல இருக்கு. ஏய், யார் நீங்க எல்லாம்? தம்பரவங்க சாமி, மேங்காட்டு பட்டல்ல கூடாரம் போட்டிருக்கோம். வித்தை காட்ட வந்தீங்களா? இல்ல, வேலை காட்ட வந்திருக்கான். என்ன சொல்ற நீ? உங்க மகன் எங்க ஜாதிக்கார குட்டிய கூட்டி வந்துட்டான். மரியாதையா அனுப்பிச்சு வைங்க. என் மகனா? ஆமா. சேகர், டேய் சேகர். என்னப்பா? என்னடா இதெல்லாம்? இவன்தாங்க. என்னப்பா கலாட்டா? டேய், என்னடா யோக்கியமார பேசுறேன்? எங்கடா குட்டி? டேய், மரியாதையா பேசு. குட்டி பூனை குட்டியா, நாய் குட்டியா, கரடி குட்டியா? மரியாதையா போறீங்களா இல்லையா? வாங்கடா. டேய், யாரா அவன்? சோழ, முத்தையா. டேய், எங்கடா? ஓடிடா. டேய், அடிச்சு விரட்டுடா. விரட்டு, சோழ, விரட்டு. இதெல்லாம் பணம் பிடுங்கிற வித்தையப்பா. நீங்க கொஞ்சம் ஏமாந்திருந்தா 50, 100ன்னு பேரம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ராஸ்கல்ஸ். சரி, உள்ள போ. உனங்கடா நல்லா. இப்பதான் எனக்கும் கொஞ்சம் விளங்குது விஷயம். நெருப்பு இல்லாம புகையாதுங்க. இதை நீங்க கவனிக்கணும். சேகர், இப்பத்தான் என் உடம்பு ஆட்டம் நின்னுது. எங்க பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டியோன்னு பார்த்தேன். என்னம்மா இது? அவ்வளவு புத்தி கட்டவனா நான்? அமர்தா, இதோ வந்துட்டேனுங்க. அமர்தா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாம் நான் உன்னை கேட்டாச்சு. நம்ம பையனுக்கும் அந்த கூத்தாடிச்சுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த திரவியம் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டேங்கிறானே. சரி,
என்ன பிள்ளை இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா குளிக்காம கூட? அந்த ஆளு என்னையே துரத்திக்கிட்டு வராமா. குளிக்கிற இடத்துல எல்லாம் வந்து நின்னா. அதனால பயந்துகிட்டு நான் குளிக்காம கூட வந்துட்டேன். யாரு? ஜக்கனா? என்னப்பா இது? போப்பா சரிதான். புள்ளைய குளிக்க கூட விடாம இப்படி எல்லாம் இம்சை செய்யறது. ஐயோ நீங்க ஒண்ணு. நானுமா பொண்ணு செலக்ஷன் பண்ணிக்கிட்டு தெரியுறேன் இப்போ. ஏன்னா வயசாயிட்டே போகுது. ஐயாட்ட கேட்டேன் ஒரு கல்யாணம் அப்படின்னு. சரி நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்துட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. பாருங்களேன் 7 நாளா அலைஞ்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் ஒரு மின்னல் கொடிய. அப்படி யாரு நிச்சயம் பண்ணி வச்சிருக்க? உங்க பொண்ணு தான். என் பொண்ணையா? ஏன்னா நம்ம ஜாதியா இருக்கணும்ல. ஐயாவுக்கு ஜாதி தானே முக்கியம். ஆமா. அதனால நம்ம ஜாதியில ஒரு பொண்ணு வேணுமேன்னு சுத்துனேன். இன்னைக்கு தான் பார்த்தேன் இந்த பொண்ணு குளிக்க போறத. ஆகா பின்னால இருந்து தான் பார்த்தேன். அப்படியே பாம்பு மாதிரி நடந்து போச்சு. என் மனசு அப்படியே கிருன்னு பிடிச்சுக்கிச்சு. மின்னல் கடி. போப்பா இப்படி எல்லாம் சொல்லாத. ஏமா பாக்குது. அடா 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 என்ன உடம்பு, கையும் விரலும் இத்தினூண்டா இருக்கோ இல்லையோங்கிற மாதிரி அப்படித்தான் இருக்கணும் அழகு. என்னமோப்பா நாங்க பரம ஏழை. நகை நட்டு ஒண்ணும் போட முடியாது. எல்லாம் நீங்க தான் போட்டுக்கணும். நீங்க ஒண்ணு நகையாவது நட்டாவது அந்த பொண்ணு சும்மா வந்தா போறாது. அப்படியா? ஐயோ அது கழுத்த பாரு கொக்கு மாதிரி இடம் ரொம்ப அழகு. நீங்க நாளைக்கு வந்து ஐயா கிட்ட உங்க பொண்ணுதான்னு ஒத்துக்கணும். சரி அப்படியே செய்யறேன். அப்போ அத்தை நான் போயிட்டு வரட்டுமா? அதுக்குள்ள அத்தை முறை வந்துருச்சா? உன்னை போயிட்டு வரட்டுமா? பாக்குறேன் உன்னை. சேலல்ல கலைஞ்சிருக்கு இருக்கு. ஐயோ என்னங்க இங்க இருந்து 5-6 பட்டு சேலைகளே காணும். என்னங்க பேசாம இருக்கீங்க? போலீஸுக்கார அனுப்புங்க. போலீஸ்காரன் வந்தா நம்மளதான் இழுத்துக்கிட்டு போவான். ஏ என்ன திருடன் வந்தா வெள்ளி பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு சேலையாடி தூக்கிட்டு போவான். உன் புள்ள இருக்கான சேகர், அவன் செய்த வேலை இது. நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? சரியா போச்சு. காலையில இந்த தொம்பரவு கூட்டம் வந்து அழுது பாரு. சரிதான். டேய் டேய் ஜக்கா, டேய் எழுந்துடா. டேய் உடுத்தறா இப்ப. எழுந்துடா. எழுந்து. என்ன? டேய் எழுந்துரு. டேய் உண்மையை சொல்றியா இல்லையா? சேகர் எங்க? உண்மையா? இதுதான் உண்மை. என்ன இதுதான் உண்மை? டேய் உடுக்கறேன் பாரு. சேகர் எங்கடா? எங்க சேகர்? தம்பி இது வேண்டாம், இது ரொம்ப தப்பான காரியம். டேய் என்னது என்ன தப்பான காரியம் சொல்லு. தப்பான காரியம் அப்படின்னு சொன்னேன். இதை கொடுத்து குடிக்க சொன்னாரு. பாதி குடிச்சேன். குடிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி. என்னது? டேய் டேய் என்னடா அது மூதேவி? டேய் நான் தம்பி. ஓ நீங்களா? தூக்கத்துல எல்லாரையும் ஒன்னாதான் தெரியுது. என்ன ஒன்னாதான் தெரியுது? டேய் ஜக்கா சேகர் எங்கடா? அது இந்த தூக்க மருந்து அது குடிச்சேன். அப்படியே தூக்கம் வந்துடுச்சு. நீங்களும் கொஞ்சம் குடிங்க. சுகமா கேட்கறேன். என்னடா அது? நான் படுத்துக்கிறேன். படுத்துக்கிறியா? டேய் எழுந்துற. திரும்ப சேகர் எங்கடா? எங்க சேகர்? நம்ம பண்டார தெரு வீடு, நம்ம வீடு இல்ல, அங்கதான் அந்த பொண்ணு அமிர்தம் கேட்டேன். உன் மகன் செய்த வேலையே போபடி. சுந்தரி, அத்தான் இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா? எப்படி இருக்கிறேன் அத்தான்? எப்படியோ இருக்கிறாய். இவ்வளவுதானா? சுந்தரி, உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி. இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான். சுந்தரி, அறிவு குலைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல என் ஆசை.
மன தடுமாற்றத்தால் உண்டான மயக்கமல்ல என் ஆசை. வெறும் உடம்பின் வெளி அழகால் விளைந்த வெறியல்ல என் ஆசை. எந்த பிறவியிலோ கருவாகி அடுத்து எத்தனை பிறவிகளிலோ உருவாகி இந்த பிறவியிலே பிறந்திருக்கும் பேராசையடி என் ஆசை. என் ஆசை அழியாது, அசையாது, மாறாது சுந்தரி. நன்றி. உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு என் நன்றி அத்தா. சுந்தரி, குலத்தின் கௌரவத்தை குலைத்து விட்டாயடா பாவி. நீ அவன் அத்தை மகளாடி அற்ப நாயன். அப்பா, நீ என் மகனா? ஜாதி பெருமையை சிதைத்து விட்டாயடா சண்டாளா. தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி. அதை ஏளனம் செய்யவோ இழித்து கூறவோ யாருக்கும் உரிமை இல்லை. சேகர், மரியாதையாக இவளை வெளியே துரத்து விட்டு என் மானத்தையும் உன் மானத்தையும் காப்பாற்றிக் கொள். அப்பா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள். அழாதே சுந்தரி. ஏண்டி பசப்புக்காரி, நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்தவன் வேறு வேண்டுமா? பஞ்ச சுரக்கிக்கு பஞ்சன சிங்காரம், ஜோடி போட மாடு வீட்டு மாப்பிள்ளை. பேஷ் பேஷ், காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததான். அப்பா, என்னை திட்டுங்கள். அவளை திட்ட நீங்கள் யார்? என் அப்பனடா அப்பன். என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்தை அளித்த இந்த சண்டாளியை என் கையால் கொண்டு விட்டுத்தான் மகன். வேண்டாம் அப்பா. இல்லுங்கள் அப்படியே. அமிர்தம், காரியம் மிஞ்சி விட்டது. தெரியவே எனக்கு. நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கா? ஆம், ஊரார் விழுத்திக் கொண்டு சிரிக்கும் முன்னரே நீங்கள் போய்விடுங்கள். இந்த நாசக்கார பெயர் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் போங்க. சரி. சேகர், அம்மா, என்ன அடக்கமான பிள்ளைடா நீ. யாரு பெற்ற மகளையோ அநியாயம் செய்து விட்டாயே. அம்மா, நானா? சேகர், நீ இப்போது என் பேச்சை கேட்கிறாயா இல்லையா? என்றம்மா மறுத்தேன். அப்போது நீ வீட்டுக்கு போ. சுந்தரி? உன் சுந்தரியை மென்று தின்று விட மாட்டேன். போ நீ. அவளை தனியாக விட்டு விட்டா? உன் தாயடா நான். உன் இன்பத்திற்கு இடையூறாக எதுவும் செய்ய மாட்டேன். என் சொல் கடைசி முறை என்று நினைத்துக் கொண்டாவது கேட்டு நடடா. போய்விடு. போகிறேன் அம்மா. சுந்தரி. அத்தா, சுந்தரி, அழாதே. ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம். நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன். நன்றி தாயே. தாய்தான் நான் உனக்கு, மகள்தான் நீ எனக்கு. என்னை நீ உன் மாமியாக மனதிலும் எண்ணாதே சுந்தரி. என்னம்மா இது? அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நியாயமா அம்மா? நானா அநியாயம் பேசுகிறேன்? இல்லை சுந்தரி, கண்ணியமானவன் உத்தமன் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன், அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை பாழாக்கி விட்டான். அதற்காக சுந்தரி, அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டுவிடம்மா நீ. ஐயோ, என்னம்மா இது? நீங்களா இந்த ஏழையின் காலில் விழுவது? ஆம், என் மகன் செய்த பாவம் அவ்வளவு கோரமானதும். அதற்கு நான் இதுவும் செய்யலாம், இன்னமும் செய்யலாம். இல்லை இல்லை, அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. நாங்கள் இருவரும் நிரபராதிகள். நீங்கள் தான் எங்கள் களங்கமற்ற காதலை தவறாக கூறுகிறீர்கள். காதல், இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் அம்மா. அம்மா, நானும் உங்களைப் போல ஒரு பெண் அல்லவா? என்னை பாருங்கள், நான் கள்ளி அல்ல, பேராசைக்காரி அல்ல. எனக்காக இறங்குங்கள். என்னை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அம்மா. சுந்தரி, உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறாய். ஏழ்மையின் குறியோ தாழ்மையின் குறியோ உன்னிடம் இம்மியும் இல்லை. உன் உருவம், உன் குணம், உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது. எல்லா வகையிலும் சிறந்துள்ள நீ எனக்கு ஏற்ற மருமகள் தான். ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடவி படர்ந்து நிற்கும் ஒரு கொடிதான். தனி மரம் அல்ல. நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆசை பக்தி எல்லாம் இருக்கும் போது மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா அம்மா? அம்மா, நீங்கள் மனது வைத்தால் மனதிருக்கிறது, மார்க்கம்தான் இல்லை மகளே. உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கே நிற்கிறார் என்று எண்ணுகிறாயா? இல்லை, மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் ஒன்று, எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யக்காரன். எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர் ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா?
அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியமா? பணம், அந்தஸ்து என்ற தூப தீபங்களால் அந்த பூதம் வெறியாட்டம் போட, அந்த ஆட்டத்தில் சொக்கி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா? பகிஷ்காரம் என்ற பானத்தை எடுத்த எடுப்பில் பிரயோகித்து உன்னையும் சேகரனையும் விலவிலக்கச் செய்து முடிவில் உங்கள் ரத்தத்தை குடித்தும் விடுவார்களே அந்த மூர்க்கர்கள். அம்மா, என் கதி ஒரு தடையுமின்றி உல்லாசமாக குலவி மகிழ்ந்திட நீங்கள் இருவரும் குயிலின் குலத்திலும் மானின் இனத்திலும் ஏன் பிறந்திருக்க கூடாது? 1000 கடவுள்களையும் 10000 ஜாதிகளையும் கொண்ட இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனடி பிறந்தாயே? பிறந்தாயே, உயர்ந்த ஜாதியில் ஏன் பிறக்கவில்லை? ஏழையாக இருந்தாலும் என் அண்ணன் மகளாக நீ ஏன் பிறக்கவில்லை? ஐயோ, அது என் தவறா அம்மா? அம்மா, இந்த அனாதை கண்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவளிக்கத்தான் வேண்டும். சுந்தரி, ஒருபோதும் உன் நினைவு நிறைவேறாது. உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்பனமாக நினைத்து அவனை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. வீணாக நீயும் செத்து அவனையும் சாகடித்து அவரையும் என்னையும் நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன புண்ணியம் உண்டு சுந்தரி? மீண்டும் உன்னை சந்திக்கிறேன். வேண்டாம்மா, அவளைதான் எங்கம்மா போவேன்? உனக்காக ஏங்கி எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கும் உன் பெற்றோரிடம் போய் சேர்ந்து போய் பரந்த இந்த உலகத்தில் உனக்கா இடமில்லை. தைரியமாக போ, உன் கூட்டத்தாருடனே சேர்ந்து கொள். என் பேச்சை கேளம்மா. ஐயோ தெய்வமே! அமர்னா, துரத்துட்டே இல்லையா? ஏன் இப்படி சத்தம் போட்டீங்க? பேசாம இருங்க. சுந்தரி ஓடிவிட்டாள். அம்மா, டேய், இன்னும் நீ படுக்கலையா? நீங்க போங்க, போய் படுத்துங்க. அம்மா சுந்தரி, மேல் போகலாம். என்னம்மா? ஆதரவில்லா பூங்கொடி போலே ஆனந்தம் என் வாழ்வில் இல்லாமலே ஆராத சோகம் நான் காண்பதா? ஆராத சோகம் நான் காண்பதா? வானில் காணும் நிலாவே, வானவில் தானோ என் காதலே? காவியம் காணா ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே. காவியம் காணா ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே. என் ஆசை காதல் வீணாவதா? என் ஆசை காதல் வீணாவதா? வானில் காணும் நிலாவே, வானவில் தானோ என் காதலே? காதலை நாடும் வாழ்வெனும் ஓடும் கவிழ்ந்ததுவே கரை காணாமலே. காதலை நாடும் வாழ்வெனும் ஓடும்
கவிழ்ந்ததுவே கரை காணாமலே வேதனை தீராமல் போராடுதே வேதனை தீராமல் போராடுதே என்னாய் காதல் வீணாவதா வானில் காணும் நிலாவே வானவில் தானோ என் காதலே நம்ம எங்க எப்படி தனியா போற? என்ன தங்கச்சி பேச மாட்டேனுது? எங்க அம்மாளுக்கு நான் ஒரே மகதான். நீங்க யார் அண்ணன் மாருங்கன்னு தான் தெரியல. அடடே, அது இல்லம்மா, எங்க எப்படி தனியா போறேன்னு கேக்குறேன். கூட வரலாங்கிறீங்க? அடே, தங்கச்சி புரிஞ்சுக்குதே. நம்ம நான் யார் தெரியுமா? ஓ, நல்லா தெரியுது. கைய விடு. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. புருஷனை விட்டுட்டு ஓடி வந்த போல தெரியுதுடா. கழுத்துல தாலிய காணமே. நமக்கு ஏன்டா இந்த ஊர் வம்பு? வாடா போலாம். நம்ம பத்தினி வேஷம் பலே ஜோரா போடுறிய. இந்த மாசிகண்ட எதுவும் நடக்காது. ஆமா. பயப்படாதம்மா. உனக்கு மானம் இல்ல? ஒரு பெண்ணிடமா உன் வீரத்தை காட்டுவது மடையா? அதேற அடிக்கடி நம்ம விவகாரத்துல தலையிட்டு இருக்க நல்லா இல்ல. அதற்காக உன்னால என்ன செய்ய முடியும்? நல்லா இல்லன்னு உன்னை போன்ற போக்கிரிகளை அடக்கும் வழி எனக்கும் தெரியும்டா. மரியாதையா போ. வாடா போலாம். வாத்தியார நான் வர்றேன். வாத்தியார வர்றேன். வாமா. குழந்தை, நீ யாரம்மா? உன் பேர் என்ன? ஐயோ, வேண்டாம்மா, வேண்டாம். நான் ஒண்ணும் கேட்க. இத பாரு, பாரம்மா, பாரு. நீ ரொம்ப களைச்சிருக்கிற. முதல்ல கொஞ்சம் சாப்பிடு. வா, வாம்மா. சமையலுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னீங்கல்ல, கூட்டி வந்துட்டேன். நீயே கூட்டிட்டு வந்துட்டியா? என்ன ஜாதியோ என்னமோ? நம்ம ஜாதி தான்மா. நமஸ்காரங்க. ஏம்மா, உன் பேர் என்ன? ஐயா வர்றாங்க. யார் அது? உட்காருங்க சொல்றேன். சமையலுக்கு இங்க அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கூட ஒரு ஆள் இருக்கட்டுமேன்னு இந்த பொண்ணை கூட்டு வந்துட்டேன். என்ன ஜாதி? பெண் ஜாதி. என்னது? ஆண் பெண் ஜாதி இரண்டொழிய வேதில். நிறுத்துறோம் பிரசங்கத்தை. நம்ம ஜாதி தானேன்னு கேட்டா அதை சொல்லுங்க. என்னங்க இது, நம்ம ஜாதி இல்லைன்னா நான் கூட்டிட்டு வந்திருப்பேனா? ஏமா, நீ தொண்ட மண்டலம் சைவ வேளாளர் வகுப்பு தானே? அது உனக்கு தெரியாது, உங்க அப்பா விஷயம் தெரியாது. அதுக்கு எப்படிங்க தெரியும்? வயசானவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எல்லாம். இது வந்து நம்ம வடக்கு தெரு ஆர்வம் மொழியா இருக்காரு பாருங்க. இருக்காரா? அவர் தான் செத்து போயிட்டாரு. ஆமா ஆமா, செத்து போயிட்டாரு. அவர் பொண்ணு, அவங்க அம்மா கூட வந்துட்டாங்களே. யாரு? இந்த வெளியில பார்த்தனே. கூட்டு வரட்டுமா? கூட்டு கூட்டு. ஐயா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உங்க குழந்தை தானேன்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லிடணும். வாங்க. இந்த அம்மா தான். வாம்மா வா. உன் பொண்ணா? ஆமாங்க. ரொம்ப சரி. ஒண்ணு ரொம்ப சேத்தாச்சி. போயேன். எப்படி? இந்த நகை விஷயம் தானே? ஆமா. எங்க ஒண்ணு கல்யாணத்தையே நடத்தி விடுவாரு. அப்படியா? அப்ப சரி, நான் வரட்டுமா? ஏண்டா, அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அதே சம்பள விஷயத்தை பத்தி கேட்டது. அல்ல ஐயா பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டேன். சரி, சாப்பாடு போட்டு ஒண்ணு ரெண்டு கையில கொடுத்தா தீர்ந்தது. சரி, வேலை போய் பாரு. ஆமா. அழாதம்மா சுந்தரி. உன் வரலாறு என் நெஞ்சை கலக்கத்தான் செய்கிறது. ஆனால் இரவுக்கு பின் பகல் வந்துதானம்மா ஆக வேண்டும். அதை போலவே துன்பங்களுக்கு பின் இன்பங்கள் வந்து உன்னை அடைகிற வரையிலும் நீ என்னிடமே இருந்திடுமா.
உன்னை பார்த்தால் என் மகள் ஞாபகம்தான். அவளும் இப்போது உன் பருவம்தான் இருப்பாள். அணைந்திடாத அமர தீபம் யாரோ ஆசை பொங்கும் அழகு ரூபம் அணைந்திடாத அமர தீபம் யாரோ சிங்காரவதனம் மங்காத நிலவோ தெய்வீக தோற்றம் திருமாலன் வடிவோ சிங்காரவதனம் மங்காத நிலவோ தெய்வீக தோற்றம் திருமாலன் வடிவோ மங்கை அங்கம் மது ஊறும் மலரோ பொங்கும் கடலில் உண்டான அமுதோ மங்கை அங்கம் மது ஊறும் மலரோ உண்டான அமுதோ யாரோ ஆசை பொங்கும் அழகு ரூபம் அணைந்திடாத அமர தீபம் யாரோ சுந்தரி சேகர் கண்ணே உன் கண்ணம் கண்ணாடி தானோ அன்பான மொழியே சுவையோரும் தேனோ கண்ணே உன் கண்ணம் கண்ணாடி தானோ அன்பான மொழியே சுவையோரும் தேனோ இன்பம் நீதான் என்ன செய்ராணி எல்லாம் நீதான் என்ன செய்ராஜா இன்பம் நீதான் என்ன செய்ராணி எல்லாம் நீதான் சுந்தரி 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 ஜக்கா என்னங்க தம்பி சொப்பனமா கண்டாச்சுல்ல சரிதான் தம்பி இது சரியில்லை அவ்வளவுதான் சொல்வேன் அப்புறம் உங்க நோக்கம் ஆமா படுத்துங்க படுத்துங்க ம்